ஒரு வழியா நம்மளுக்கு ஃபண்டட் அக்கவுண்ட் கோட் ஃபண்டட்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா, இதுதான் அதான் ஃபண்டட் அக்கவுண்ட். நான் தெரியுதுங்களா? ஃபண்டட் அக்கவுண்ட். அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் ஜூலை 9ஆம் தேதி ரிசீவ் ஆயிருச்சு. 2 நாள் என்னால் வீடியோ போட முடியல. பட் 2 டேஸ் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அக்கவுண்ட் 1 ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் 2 சேலஞ்ச் பாஸ் பண்ணது. இது ஃபேஸ் 1 சேலஞ்ச் பாஸ் பண்ணது. இது 10K அப்படியே தான் இருக்குது. இது அது விட்டுருங்க. இது உங்களுக்கு இது இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்படியே ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழில் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு ரூல்ஸ் பற்றி யாரும் போட்ட மாதிரி தெரியல. அதனால் நான் உங்களுக்கு அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ரியலாக எலிவேஷன் ஃபேஸஸ் ஸ்டேட் பண்ணும்போது எடுத்த லாட்டுக்கும் இப்போ எடுக்கிற லாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நானும் அதை பார்க்கல. அதுக்கப்புறம் தான் ஆர்டர் ப்ளேஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ரூல்ஸ்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவு புரிஞ்சுது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ட்ரேடு எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம எப்பவுமே இது இப்போதைக்கு $60 நான் லாஸில் தான் இருக்கிறேன். 18 நியர்லி $70 $70 லாஸில் தான் இருக்கிறேன். எதுன்னு பார்த்துங்க. நான் 2 நாள் ட்ரேட் பண்ணியிருந்தேன். $33 $34 நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ட்ரேடு தான். நம்ம எப்போவுமே எலிவேஷன் ஃபேஸில் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பேன். ஒரே நாளில் 2 நாளில் $300 $400 அட்டைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதை எந்த அளவுக்கு நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு தான் நம்மளுக்கு போட்ட உழைப்போட பலன் கிடைக்கும். இது எத்தனை மாதம் ஆனாலும் சரி நம்ம டெய்லி 35 to 40 $30 தான் ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த அளவுக்கு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேடு தான். இன்கேஸ் ஃபஸ்ட்டு ட்ரேட் பாசிட்டிவாக போச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இனிமேல் மண்டே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அந்த ட்ரேடோட வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு டைமிங் கிடைக்கிறதில்ல. அதனால நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணல. அதே சேம் டைம் நம்ம இப்போ ஃபண்டிங் டிப்ஸில் நம்ம ஆஃபரில் ஒரு கோட் அதாவது ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். அது இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அது என்ன இப்போதைக்கு $3.5 3.5% நெகட்டிவ்ல இருக்குது. உங்களுக்கு தெரியும் நான் எலிவேஷன் ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஹெவி ரிஸ்க் எடுக்கிறதுனால அது லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே 2% ரிஸ்க்கு, செகண்ட் டே ஒரு $44 இப்போ 1% ப்ராஃபிட்டில் முடிச்சிருந்தேன். செகண்ட் அண்ட் தேர்ட் டே 60 நியர்லி 1.2% நெகட்டிவ்ல முடிச்சிருக்கேன். இது எல்லாமே எடுத்த ட்ரேடு கொஞ்சம் ஹெவி ட்ரேட் ஆகி போச்சுது. பட் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு அதிகமாக லாஸ் ஆகுறது இல்லை. இது ஃபண்டிங் டிப்ஸோட கரண்ட் ஸ்டேட்டஸு. இந்த ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டையும் நம்ம கையோட கிளியர் பண்ணி ஆகணும். என்னன்னா நான் இது வரைக்கும் ஒரு அக்கௌண்ட் மட்டும் நம்ம க்ரோ ஆக முடியாது. சைட் பை சைடு ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்ம க்ரோ பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளோட இன்கம் அதிகமாகும். நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 5Kலேருந்து மினிமம் 25Kக்கு மாறுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டு. அதாவது எப்படியாவது இந்த இடத்துல அதாவது கோட் ஃபண்டட்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு பே அவுட்டை போட்டோன்னா நம்ம அந்த அமௌண்ட் இதுக்கு அது யூஸ் பண்ணலாம். மினிமம் கொஞ்சம் பொறுமையாக ட்ரேட் பண்ணி நம்ம இது பார்ப்போம். சரி ரொம்ப பேச வேண்டாம். டைரெக்டாக நம்ம ரூல்ஸ் பார்க்க போயிடலாம். ரூல்ஸ் எப்படி செக் பண்ணணும்னா நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க மேலே ஒரு சும்மா ஷார்ட்கட்டாக ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டு ப்ளோ ஆயிரும். ஃபண்டிங் டிப்ஸுக்கான அக்கௌண்ட் ரூல்ஸையும் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கோட் ஃபண்டரில் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக செக் பண்ணலாம். எப்போவுமே எல்லா வெப்சைட்லேயுமே அவங்க ரூல்ஸ் அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் சொல்லி போட்டிருப்பாங்க. FAQனா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தனியாக பாப்பாக ஒரு இமேஜ் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அதை பற்றின எல்லா ஆர்டிகல்ஸையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபார்ம்ஸில் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் ஒவ்வொரு மாதிரி ரூல் செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தக்க நம்ம ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டை காப்பாற்ற முடியும். வாங்க நம்ம இப்போ அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது என்ன அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோட் ஃபண்டட் 2 ஸ்டெப் கோட். இதுக்கான என்ன ரூல்ஸ் அதை மட்டும் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குங்கிறத தெளிவாக படிங்க. எல்லா ரூல்ஸும் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் காமனாக இருக்காது. இதில் ஜென்ரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும், FAQ இருக்கும், மாடல் இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும். எல்லாத்த பற்றின தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதை பற்றின என்ன ஏதாவது டாபிக் பற்றி பர்டிகுலராக வேணாலும் சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து டைரெக்டாக நம்ம மாடலுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துலாம். மாடல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மாடல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் 1 ஸ்டெப் மாடல், 2 ஸ்டெப் மாடல், 3 ஸ்டெப் மாடல். இவ்வளோ மாடல் இருக்குது. இதில் நம்ம வாங்கினது வந்து 2 ஸ்டெப் மாடல். 2 ஸ்டெப் மாடலில் 3 இருக்குது. 2 ஸ்டெப் ப்ரோ, 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்ட், 2 ஸ்டெப் கோட். நம்ம பண்ணியிருக்கிறது வந்து 2 ஸ்டெப் கோட் மாடல். அதை கிளிக் பண்ணிங்கன்னா
இதுதான் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ். மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஓவராலாக ஒரு மேலேருந்தே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபண்டடை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக கீழே பேசுவோம். நம்ம ஒரு ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ் மேலேருந்தே பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இது ஒரு சின்ன என்னது அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ப்ராஃபிட் டார்கெட் வந்து ஸ்டெப் 1ல எலிவேஷன் ஸ்டேஜில் ஃபேஸ் 1ல 8%, ஃபேஸ் 2ல 6%. இதுக்கு வந்து நன்னு கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. நான் அது ஃபண்டட் வரும்போது சொல்கிறேன். டெய்லி ட்ராடவுன் வந்து 4%, 4% இது காமன் தான். மேக்ஸிமம் லாஸ் வந்து 10%, 10%. இதுவும் காமன் தான். மினிமம் ட்ரேடிங் டேஸ் அதாவது 3 டேஸ் பெர் பே. இது வந்து காமனாக 3 டேஸ். பட் இது வந்து 3 டேஸ் பெர் பே அவுட். அதாவது இங்கே ஒரு ஒவ்வொரு பே அவுட்டும் பை வீக்லி நம்ம பே அவுட் எடுக்கிறோம். 14 நாளுக்கு ஒரு திருப்பி பே அவுட் எடுக்கிறோன்னா அந்த 14 நாளில் நமக்கு ஒரு மினிமம் 10 டேஸ் வந்து ட்ரேடிங் டேஸ் வரும். அந்த ட்ரேடிங் டேஸில் 3 டேஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருக்கணும். அதாவது 0.255%. 5K அக்கௌண்ட்டுக்கு 0.25 சாரி 0.5%, 0.5K அக்கௌண்ட்டுக்கு $25 ப்ராஃபிட்டாக முடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பே அவுட்டுக்கு எலிஜிபிள் ஆகும். மேக்ஸிமம் டெய்லி ப்ராஃபிட் வந்து நோ லிமிட்டு. இது வந்து $3000. இந்த லெவலுக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு 5000க்கு 3000 அட்டன் பண்ண முடியாது. பட் 100K வாங்குறவங்களுக்கு இது வந்து நார்மல். அதனால் $3000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி ரூல் இதில் எதுவுமே கிடையாது. எப்போவுமே அக்கௌண்ட் வாங்கும்போது கன்சிஸ்டன்சி ரூல் இல்லாததை பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங் டேஸில் நம்ம இருக்கிறோம். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் டேஸ் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சி இருக்கிறது வாங்கி நம்ம டெய்லி பே அவுட் படுத்துக்கலாம். கோட் கார்டு கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் செட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின கீழே எல்லாத்தையுமே செட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எலிவேஷன் ஃபேஸ்லையும் எலிவேஷன் 2 ஃபேஸ்லையும் கோட் கார்டு இல்லை. அதனால் நம்ம ஹெவி ரிஸ்க் எடுத்தாலும் அது ஒன்றும் செய்யாது. பட் ஸ்டெப் 3 ஃபண்டட் அக்கௌண்ட்டில் கோட் கார்டுங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இது பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இருக்காது. அதனால தான் எப்போவுமே ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். எலிவேஷன் ஸ்டேஜ் அச்சீவ்மெண்ட் 8 இது எல்லாமே அந்த டெப்லர் காலத்தில் சொன்னது தான். எலிவேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 நம்ம கிளியர் பண்ணிட்டோம். நம்ம ஃபேஸ் 2 கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மெயில் பண்ணுவாங்க. அதாவது கேஒய்சி பண்ணுறதுக்கு. கேஒய்சி நான் உங்களுக்கு லைவாக ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது வந்து மொபைலில் தான் பண்ண முடிஞ்சதுனால அதை எனக்கு பண்ண முடியல. அது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மெயிலுக்கு ஒரு மெயில் கொடுப்பாங்க. உங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சிஸ்டத்தில் ஆதார் லேப்டாப்பில் கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைலில் நம்மளோட ஐடி கார்டு அதாவது ஆதார் கார்டு வேலிடு நம்ம லைசன்ஸ் கூட ஸ்கேன் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட செல்ஃபி எடுக்க சொல்லும். அதை மட்டும் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்து நம்மளுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. வாங்க இப்போ வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். கம்ப்ளீட் இது மேலே சொன்ன ப்ராசஸ் தான். 3 டேஸ் எலிஜிபிள் ஃபார் பே அவுட். அதாவது 3 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ட்ரேடிங் டேஸ்னால் என்னென்னா மினிமம் 0.5%. அதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு 0.5%. நம்ம அக்கௌண்ட்டுக்கு $25 அக்கௌண்ட் பண்ணணும். அக்கௌண்ட் வயலேஷன் இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. அக்கௌண்ட் என்னெல்லாம் பண்ணுனா ப்ரீச் ஆகும் அதை நம்ம கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சு மைண்டில் ஏற்றி வச்சுருக்கணும். நீங்கள் 2-3 ப்ளாட்ஃபார்ம்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கானதை இண்டிவிஜுவலாக மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும்போது ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதி உங்கள் சிஸ்டத்துலேயோ வெளியோ கையிலையோ பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ரீகால் மாதிரி பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு இது நல்லது கிடைக்கும். சரி வாங்க நம்ம அப்புறம் அக்கௌண்ட்டு ஹார்ட் பிரீச் இதுதான் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. அக்கௌண்ட் பிரீச்சில் நம்ம என்னென்ன ரூல்ஸ் இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இதை யாரும் மேக்ஸிமம் செக் பண்ணி பார்க்குறதில்ல. ஃபண்டட் அக்கௌண்ட் கிடச்சோன்னே ஒரு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட் பிரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். வாங்க பார்த்துடலாம். டெய்லி ட்ராடவுன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 4%. இது வந்து அஸ் யூஷுவல் நம்ம எலிவேஷன் பேஜில் இருக்கிற மாதிரி தான் 4%. அதாவது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் 4% நீங்கள் 1 டேயில் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அது நம்மளோட டே ப்ரீச் ஆயிரும். டெய்லி 4% நம்ம ப்ரீச் பண்ணுறோன்னா நம்ம ஒரு பெஸ்ட் ட்ரேடர்னு சொல்லலாம். நானும் அந்த ஃபேஸில் இருந்து வந்திருக்கிறேன். அதனால் மேக்ஸிமம் டெய்லி 4%லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சைக்காலஜி அடி வாங்கினாலும். அடுத்து மேக்ஸிமம் லாஸ் வந்து 10%. இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது ஓவராலாக நீங்கள் 10% அட்டைன் பண்ணாலும் இது எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணி 10% அட்டைன் பண்ணிங்கன்னா 1% டெய்லி 1% ரிஸ்க் எடுத்து 10% அட்டன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சைக்காலஜி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அடுத்து இருக்க ஒரு இன்னொரு அக்கௌண்ட்டில் நம்ம வின் பண்ணிக்கலாம். இதுதான் அடுத்து ரிவார்ட் ஸ்ப்ளிட்டு. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு தரப்போகிறாங்கிறது. ஒன்ஸ் நம்மளுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம்
80% குடுப்பாங்க. அதாவது 14 டேஸ் ஒன்ஸ் நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்ல 80% எடுத்துக்கலாம். அதாவது $100 நம்ம எடுத்திருந்தோம்னா, $80 குடுப்பாங்க. $80 மீன்ஸ் எக்ஸாக்ட்டா 80% $80 கிடைக்காது. அதில ஒரு சம் கன்செஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் எடுப்பாங்க. அது போக நம்மளுக்கு கிடைக்கும். இதில ஒரு சின்ன சின்ன ட்ராப் மாரி ஒண்ணு கோட்ஃபண்டர்ல செட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இல்ல. அதுக்கு முன்னாடி என்னன்னா, $3000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் லிமிட். நான் ஆல்ரெடி டேப்லர் காலத்துல எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியே, மேக்ஸிமம் $3000 தான் எடுக்க முடியும். இது வந்து ஹையர் அக்கவுண்ட்டுக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. என்ன ட்ராப்ன்னு சொன்னோம்னா, மொத 2 பே அவுட்டுக்கு வந்து 6% நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால பே அவுட் எடுக்க முடியும். இது ஒரு சின்ன ட்ராப்ன்னு சொல்லலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபண்டட் அக்கவுண்ட் வந்தோனே, உடனே பே அவுட் எடுக்கணுங்கிற ஒரு அட்ரினலின் ஒர்க் ஆகும். அத வச்சு நம்ம ஹெவி ரிஸ்க் எடுத்து நம்ம அக்கவுண்ட்ட ப்ளோ பண்ணுவோம். அதனால இந்த அக்கவுண்ட் ப்ளோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மொத 2 பே அவுட் எடுக்கிற வரையும் பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து 3 பே அவுட்லேருந்து எத்தனை எத்தனை பர்சன்டேஜ்ல நம்ம பே அவுட் எடுக்கலாங்கிற ஒரு ரூல் இதில் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் நம்ம பே அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் கம்பல்சரி அதை ஒரு வீடியோ போடுவோம். அதுக்காக கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டினியூஸாக நான் கோட் பண்ணடோட எல்லா அப்டேட்டும் அப்லோடும் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் 100% ப்ராஃபிட் இருக்கு ஆன் டிமாண்டு. இது இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. இது வந்து ப்ரொஃபஷனல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதோட இது பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதை பற்றின வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாம். ட்ரேடிங் லிவரேஜ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரூல் மாறி இருந்தது வந்து என்னென்னா, எனக்கு இதில் தான் தெரிஞ்சது. எவாலுவேஷன் பேஸில் நம்மளுக்கு வந்து 1:100 கொடுக்குறாங்க. அதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்கே நம்ம 5000 அக்கௌண்ட்லேயே 0.2 லாட் கோல்டு என்னால் ட்ரேட் பண்ண முடிஞ்சது. பட் ஃபண்டட் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் 1.5 தான் கொடுக்குறாங்க. அதனால நம்மளோட ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகும். பட் அட் த சேம் டைம் நம்மளோட ப்ராஃபிட்டும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்னால அப்படி எக்ஸாக்ட்டா பாதி ஆயிருச்சு. அதில 0.2 லாட் என்னால ட்ரேட் பண்ண முடிஞ்சது. இதில 0.1 லாட் தான் ட்ரேட் பண்ண முடிஞ்சது. பட் ஃபண்டிங் பிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து நம்ம ஆஸ் யூசுவல் அதிலயும் 0.2 எடுக்கிற மாதிரி இதிலயும் எடுத்துக்கலாம். இவ்வளவுதாங்க இந்த 2 ஸ்டெப் கோட் ஃபண்டட் அக்கௌண்டோட ஃபுல் ரூல்ஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாடலுக்குமே உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். இல்லைன்னா பர்ட்டிகுலரா இந்த மாடலுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஃபைனலா இதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம லாஸ்ட்ல தான் இருக்கோம். கம்மிங் வீக்ல நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு ப்ராஃபிட் அட்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதையே நம்ம ஒரு கன்டினியூஸ் சீரிஸா வெப்சைட்டா பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இது வந்து எதற்காகனா, ஜஸ்ட் நம்ம ஒரு கம்யூனிட்டி மாதிரி அப்லோட் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். பட் இதில கிளாஸ் எடுத்து அப்படி இப்படிங்கலாம் இதெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒர்க் பண்ணணும்னா, நம்ம டெலிகிராம் லிங்க் கீழ குடுக்குறேன். அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். இல்லைன்னா ஒரு ரெஃபர் பண்ணி கூட உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. அடுத்து ஃபண்டிங் பிப்ஸ் அக்கவுண்ட் தான் நம்மளுக்கு நெகட்டிவ்ல போயிட்டுருக்கு. அதையும் ரெக்கவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ரெக்கவரி பண்ணுறதுங்கிறத விட நம்மளுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் பண்ண தான் நம்மளோட மைண்ட்ல அதாவது மசில் மெமரி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. மசில் மெமரியில நான் ரொம்ப நம்புவேன். நம்ம மைண்ட் மெமரியோட மசில் மெமரியில என்ன இது ஸ்டோர் ஆனாலும் அது வந்து லைஃப் லாங் கூட வரும். எக்ஸாம்பிளுக்கு சைக்கிளிங் பத்தி தெரிஞ்சிருக்கலாம். எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால மசில் மெமரியில ட்ரேடிங் ஸ்டோர் ஆகணும். அந்த லெவலுக்கு நம்ம ஃபீல்ட்ல இருந்தாகணும். அது சின்ன அக்கவுண்டா இருந்தா கூட பரவால்ல. அப்புறம் நம்மளோட டெவலப்மெண்ட் ஃபியூச்சர்ல நல்லா பண்ணிக்கலாம். அதனால நான் என்னோட மசில் மெமரிய தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பொறுமையா பண்ணுங்க. உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ ஆல்.